மகதீஷ நாம. எனக்கு விநாயகர் பூஜை அப்போ முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் பாதி உருவம், நெஞ்சுக்கு மேலே விநாயகர் தலையில் அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி. நம்ம இன்னும் விநாயகரை நம்ம பார்த்துட்ருக்குறோம். துதிக்கைக்கு மேலே பாலமுருகன் மேலே உட்காந்துருக்கிறாரு. அந்த காட்சி எனக்கு மேலே புல்லரிக்க ஆரம்பித்தது. நான் உண்மையிலேயே இந்த சபைக்குள்ளே 2 தடவை வந்திருக்கேன். இது 3ஆவது தடவை. 2 தடவையும் வந்தப்போ எனக்கு தூக்கம்தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. முத நாள் உள்ளே வந்த உடனே தூக்கம் அதிகமாக வந்துச்சு. என்னால் உள்ளே இருக்க முடியலை, வெளியேறி போயிட்டேன். நான் இன்னொரு நாளைக்கு வாரேன்னு போயிட்டேன். மறுதடவை வந்தேன். மறுதடவை இங்கே தான் படுத்து தூங்குனேன். இடையில நான் எப்பயுமே முழிப்பேன். ஆனால் இங்கே 2 தடவை, அன்னைக்கும் தூங்கியிருக்கேன், இப்போ இன்றைக்கும் தூங்கியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு ஆழ்ந்த தூக்கம். ஆனால் இன்றைக்கி அங்கே வச்சு பூஜை நடக்கும்போது எனக்கு 2 அற்புதங்களை கொடுத்தாங்க. எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் இந்த சபையில் என்னை அமர வச்சு தூங்க வச்சு எனக்கு அந்த காட்சியை கொடுத்துருக்கு. அதனால் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. இன்னொரு காட்சி பார்த்ததா சொன்னீங்களே நீங்கள்? ஆமாம், சிவபெருமான் சிவலிங்கத்தில் சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கும்போது இடது பக்கம் ஒரு பெண் வெளியேறி போகிற மாதிரி காட்சி கண்டது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. என்ன நம்பிக்கை இல்லாமல் உள்ளே வந்தேன். ஓ மகதீஷாய நம. அந்த அம்மா நம்ம வழிபாட்டு முறைகளில் கிடையாது. இதுதான் முறை. என்ன சபைக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க? 2 தடவை வந்தேன். 2 தடவை தான் வந்திருக்கு. ஆமாம், ஒரு தடவை உள்ளே வந்துட்டு போயிட்டேன். அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண சொன்னாங்க. நான் இல்லை, நான் வர்றேன். என்னால் உள்ளே இருக்க முடியலை. எனக்கு ஒரு மாதிரி சொல்லட்டி தூக்கம்தான் வந்துச்சு, கொட்டாவியாக வந்துச்சு. அதுக்கு அகத்திய பெருமான் விட சொல்லுவாங்க இப்போ. ஓகே, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினையில எல்லாம் விரட்டி அடித்த நிலை. அதை பற்றி விளக்கமாக அகத்திய பெருமான் சொல்லுவார். நீங்கள் நிம்மதியாக தூங்குனது, அதுக்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. எந்திரிச்சு போனதை அந்த அம்மாட்ட ஆசி சொல்லிச்சு. நீங்கள் எந்திரிச்சு இப்போ அம்மா அவரோட தொடையிலிருந்து எந்திரிச்சு போனது அந்த அம்மாட்ட உடனே போய் இருந்து பாலதிரிபுர சுந்தரியா ஆசி சொன்னதை தான் நீங்கள் இங்கே ஒரு ஆளுக்கு தொடர்புடைய காட்சிகள் சபையில் கொடுப்பாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் கூட ஒரே நிகழ்வை தொடர்ச்சியாக பார்த்துருப்பாங்க. நீங்கள் முடித்த இடத்துல அந்த அம்மா தொடங்கியிருக்கு. இப்படி நிகழ்வெல்லாம் சித்த சபையில் தான் நடக்கும், சாட்சிகளோட. அகத்திய பெருமானுக்கு நீங்கள் எதுக்கு தூக்கம் வந்தது, எதுக்கு படுத்து நிம்மதியாக உறங்கினைய, அதுக்கு பிறகு காட்சி கொடுக்கக்கூடிய நிலை. எல்லா விஷயத்தையும் கேட்போம். இங்கே நம்ப வைக்கிறதுக்காகவும் இங்கே காட்சிகள் கொடுக்காங்க சபையில். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், அகத்தியம் மட்டும் ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓ மகதீஷாய நம. முதலாக சபை நாடி வருபவர்கள் சபையை நாடி கூட வரவில்லை, சபையை சென்று கண்டு வருவோம் என்று வருவோர்கள் யாவரும் முழுவதுமாக ஒரு தலத்தை, ஒரு உன்னதமான உயர்தலம் இது, சித்தன்தான் இறையின் அவதாரம் என்ற உயர்நிலையை ஏற்றுக்கொள்வது கடினம். முதல் நிலையில் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. அது எவராக இருந்த பொழுதும், வருகின்ற பொழுது இறை நம்பிக்கை அதீதமாக இருக்கின்றவர்களாக இருந்தவர்களும், இறை நம்பிக்கையே இல்லை என்ற நம்பிக்கையில் உள்ளவர்களும் முதல் நிலையில் எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள், ஆலயத்திற்குள்ளிருக்கும் இறை சொரூபத்தை வணங்குகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள், வணங்கி வந்து விடுகின்றார்கள். அது நான் தான் கடவுள் என்று பேசினால் ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள், போகவே மாட்டாங்க. உண்மை சாமி. நான் நிறைய தடவை இருங்க, ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் எப்படி பேசுவான், பின் இறைவன் எப்படித்தான் பேசுவான், இறைவன் எப்படி பேசுவான், பின்பு இறைவன் எப்படித்தான் பேசுவான். சரி, வணங்கினால் வாழ்த்தினால் அதற்கு ஒரு விடை வேண்டும் அல்லவா? என்ன பெற்றோம், என்ன செய்தோம், எதை கொண்டு வந்தோம், ஆலயத்திலிருந்து என்ன அனுக்கிரகத்தை பெற்றோம்,
என்ற நிலையை அறிய வேண்டும் அல்லவா, தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. ஒரு ஜடம் போல ஆலயத்தை வலம் வந்து கண்ணை மூடி எதையோ கண்டுவிட்டு இருக்கின்ற சொரூபங்களையெல்லாம் வணங்கிவிட்டு வந்து விடுகின்றோம். அதன் விளைவு விடை யாம் பெற்ற அனுக்கிரகம் என்ன என்பதை எதன் மூலமாக பெறுவது? அதற்காகத்தான் வாழ்கின்றான் இறைகுரு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. அதற்காகத்தான் ஒவ்வொருவனுக்கும் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்த பொழுதும் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்த பொழுதும் ஒருவன் வழி நடத்துவான். அறிந்திருப்பீர்கள், பிரபஞ்சத்தில் உலகத்தில் ஒருவனை ஒருவன் வழி நடத்துவான். உயர்நிலை கொண்டு அமர்ந்து அவன் உயர்நிலை கொண்டு அமராதவனாக இருந்த பொழுதும் அவன் சொல் கேட்டு நடக்கின்றான் அல்லவா. அவன் நற்சொல் கூறினால் நல்லவன், அவன் தீய சொல் கூறினால் இவன் தீயவன். இதுதான் தலைவனுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம், பாசம், தொடர்பென்று உரைக்கின்றோம் யாம். கடவுள் பேசினால் நம்ப மாட்டார்கள். கடவுளாக நின்று மானிடன் பேசும் தலம் இத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. இறைவனை உணர வேண்டும். எப்படி உணர வேண்டும்? எதன் மூலமாக உணர வேண்டும்? இறை நேருக்கு நேராக வந்து உரையாடுமா? இத்தகைய யுகத்தில் ஒரு கேள்வி இருக்கும். நேராக வந்து யாம் தான் சிவம் என்றால் கல்லை கொண்டு எறிவார்கள். சிலுவையில் அறைந்தார்கள் அல்லவா, விரட்டி விரட்டி அடித்தார்கள் அல்லவா, மகான்களை ஊரை விட்டு ஊர், தடம் விட்டு தடம் விரட்டினார்கள் அல்லவா. இதுதான் நடக்கும். இறை ஆளர்கள் மகான்கள் எல்லாம் விரட்டப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பின் அவன் மாண்ட பின் அவன் சமாதியை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். இறந்த பின் ஆற்றல் தெரிகின்றது. இருக்கின்ற பொழுது அவன் தீய சக்தியாக, மாற்று சக்தியாக, அத்தகைய யுகத்திற்கு தேவையற்றவனாக தெரிகின்றான். அவனுக்கு, ஏனெனில் அவனுக்குள் மாற்று யுகம் குடியிருக்கின்றது. நல்லவர்கள் தனித்திருப்பார்கள், பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா. அதனால் தான் காடுகளை வனாந்திரங்களை நோக்கி சித்தர்கள் ஓடி விடுகின்றார்கள். இந்த மானிட பதர்களை சாக்கடைக்குள் இருந்து உழன்று விடக்கூடாது, வினைகளை யாம் பெற்றுவிடுவோம் என்று காடுகளை வனாந்திரங்களை நோக்கி சென்று விடுகின்றார்கள். அவ்வாறு சென்ற சித்தர்களெல்லாம் ஆங்காங்கு அவர்கள் சிவத்தை அதை இதை கண்டு உணர்ந்து எதையோ கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பித்து பிடித்து பேயர்கள் போல திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அகத்தியம் என்னும் ஒற்றை நிலைதனை சிவபெருமான் அனுப்பியது எதற்காக? மானிட நிலைகளுக்குள் இருக்கும் அத்தகைய மாற்று நிலையை வேறறுத்து தர்மயுகத்தை நிலைநாட்டு என்று அனுப்பிய கடமையை ஆற்றாது கைலாயம் திரும்பேன் என்று சபதமிட்டு யாம் தேடிய தலத்தில் பெற்ற தலம் இத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஏனெனில் பெற்ற தேடி அலைந்த தடங்களில் எல்லாம் ஒரு மானிடனுக்கு உள்ளிருந்து தான் யுகத்தை மாற்ற வேண்டும். எனில் மானிடனை மாற்ற வேண்டும். உங்களுக்குள் இருந்து தானடா ஒரு இறைவன் உருவாவான், உங்களுக்குள் தான் இறைவன் இருக்கின்றான் என்பதை எவர் கூறுவது? ஒரு மானிடனை வைத்து இறையை உள்வைத்து கூற வேண்டும் என்று தேடிய தலம், கிடைத்த தலம் அகத்திய சபை, வாழை சித்த சபை என்று கூறுகிறார். ஓம் அகதீசாய நமः. ஆகையால் தான் இச்சபையில் அகத்தியன் தேடி வந்து அமர்ந்ததால் யாம் அனைவரையும் எமை தேடி வந்து அமர வைக்கின்ற ஆற்றல் எதன் மூலமாக பெற்றோம் எனில், வழங்கிய பொழுது சபை இத்தகைய ஆற்றல் பெற்று நிற்கவில்லை, சூட்சமத்தில் இருந்தது. சித்தன் தன்னை உணர்ந்து உயர்ந்து உலகை கடந்து நின்றான். நின்றவனோடு அகத்தியன் நிற்பதை கண்டு அங்கு வரவில்லை. எதற்காக? கைலாயத்திற்கு அகத்தியன் என்று அவன் வினவ, அவன் அங்கே அமர்ந்து விட்டானப்பா, சென்று பாருங்கள் என்று கணங்களை எல்லாம் அனுப்ப கணங்கள் கூட திரும்பவில்லை சிவத்தை நோக்கி. ஓம் அகதீசாய நமः. கணங்கள் கூட திரும்பி செல்லவில்லை. ஒற்றை மனிதனாக சிவபெருமான் அமர்ந்திருந்தான் கைலாயத்தில். துணைக்கு பார்வதி தேவி மட்டும் மனைவி வேண்டுமல்லவா எடுபிடி வேலை செய்ய. ஆகையால் தேடினான். எங்கடா அகத்தியனே, வா, வரமாட்டோம் ஐயனே, மாட்டோம் என்று உட்கார்ந்திருந்தான், அமர்ந்திருந்தான், தவத்தில் இருக்கின்றான். பல அகத்திய நிலைகளாக மாறி அமர்ந்திருக்கின்றான். என்ன என்று கண்டுவிட்டு வா என்று அழைத்தது அவன் 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 கட்டளையிட்டு அனுப்பியது யாரை? சிவபெருமான் கட்டளையிட்டு அனுப்பியது யாரை? பாம்பாட்டி இங்கெல்லவா இருக்கிறான். அகத்தியதான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யார் வந்தான்? வந்தான், அவனை அனுப்பினான். என்னடா நடந்து கொண்டிருக்கின்றது? ஏனெனில் அனைத்தையும் காக்கும் கடமை அவனிடம் உள்ளது. என்ன நடக்கின்றது பார் என்று சென்றால் அவனும் திரும்பி செல்லவில்லை, அமர்ந்து விட்டான். சத்திய நாராயணனாக இங்கு அமர்ந்திருக்கின்றான் அல்லவா.
என்னடா நடக்கின்றது, சென்றவனெல்லாம் அமர்ந்து விட்டான், என்ன என்று சிவம் தேடி வந்த சிவத்திற்கு தெரியாதா என்ன, இது ஒரு சூட்சம கதை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வந்தான் சிவம், நின்றான் சிவமாய், கண்டான் சிவத்தை, அமர்ந்தான் சிவமகா வாழை சித்தனா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏன் உறக்கம் வருகின்றது, ஏன் இங்கு வந்தவுடன் வேற்று மாற்று நிலைகள் அகழ்கின்றது, முதல் முறை வந்தவுடன் என்ன நிகழ்ந்தது, உனக்குள் இருந்த அத்தகைய மாய இகலோக நிலை கடந்து சென்றது முதலில், இரண்டாவது முறை கடந்து சென்ற நிலையோடு வந்திருந்தாய், உறங்கினாய், மூன்றாவது நிலை காட்சி பெற்றாய் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை நம்பிக்கை இல்லை என்று கூறினாய், எனக்கும் இறை நம்பிக்கை இல்லை, எனக்கும் அகத்தியனுக்கும் இறை நம்பிக்கை, ஏனெனில் இறைவன் யாம் தானே, இறைவன் நீதானே, இறைவன் நீங்கள் தானே. எங்கிருக்கின்றான் சிவம், எங்கிருக்கின்றான் திருமுருகன் பரந்தாமன், உங்களுக்குள் தான் என்று உரைக்க இழைக்க ஆதியிரை சூட்சம நூல் கொடுத்து அமர்ந்த அகத்தியன் உரைக்க அவனை ஏற்று சிவமகா வாழை சித்தன் கூறிக்கொண்டிருக்கின்றான். நீ சிவம், நீ சிவம் என்று ஏற்றுக்கொண்டால் இறைவன் இவன் வடிவில், உங்கள் வடிவில், எவன் வடிவில் மூலமாகவும் தெரியலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அதைத்தான் கண்டாய். மாயை அகழ்கின்றது, மாளவன் தெரிகின்றான், மாளவனுடைய மருகன் தெரிகின்றான், மருகனுடைய சகோதரன் தெரிகின்றான், அவனுடைய ஐயன் தெரிகின்றான், ஐயனின் மனைவி தெரிகின்றாள், மனைவியின் அண்ணன் தெரிகின்றான், அண்ணனின் கணங்கள் எல்லாம் அவதாரங்களாக தெரிகின்றன என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். இதுதான் இறைவன். இறைவன் எங்குமில்லை, உங்களுக்குள் தான். ஆலயத்தில் இல்லை, மலை முகடுகளில் இல்லை, வனாந்தரங்களில் இல்லை, பஞ்சபூதங்களாக 5 நிலைகளாக உங்களுக்குள்ளும் அண்டவெளியிலும் இருக்கின்றான். இரண்டையும் கலக்கின்ற ஆற்றலை காணுங்கள். இரண்டும் கலக்கின்றது, அண்டமும் பிண்டமும் கலக்கின்றது, சிவம் தெரிகின்றான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீசாய நமக. அதற்கு பெயர்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது, இடம் தலங்கள் வேறுபாடுகள் கிடையாது. ஒற்றை நிலை, ஒரு நிலை, பஞ்சபூத நிலையை உணர்ந்தால் அவன்தான் இறைவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வடிவங்கள் அல்ல, எத்தகைய வடிவங்களும் அதற்கு முக்கியம் அல்ல, உன் வடிவம்தான் முக்கியம், சிவ வடிவம் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அதைத்தான் கண்டாய். அந்த வார்த்தைகளை அகத்தியன் இச்சபையில் கூற மாட்டோம், வேறுபாட்டு வார்த்தைகளை, ஆகையால் கூறுகின்றோம். உயர் ஞானத்தில் நிற்பவனுக்கு கீழ் இருக்கின்ற அத்துணை உயிர்களும் ஒன்று. அவ்வுயிர்கள் அனைத்தையும் சிவம். அவன் எத்தகைய நிறம் கொண்டு, எத்தகைய வடிவம் கொண்டு, எத்தகைய அடையாளங்களை வணங்கினாலும் அவனுக்குள் தான் சிவம் இருக்கின்றான் என்று கூறுகின்ற ஞான சபையில் அனைத்தும் சமம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நன்றி ஐயா. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இந்த நிம்மதியான உறக்கம், மனபாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு இங்கே வரதில் 170% மக்களுக்கு மேலே சொல்லுதாங்க. இங்கே ஒரு நாள் சிவபுரையில் உறங்கி எந்திரிச்சது, அங்கே வந்து தரிசனம் பார்த்துட்டு போனது, ஆசையை கேட்டு அமர்ந்த நிலைகள், இதெல்லாம் மனபாரம் புரியாத ஆட்களையவும் இங்கே இறையாற்றல் இருக்குது, இங்கே எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்குன்னு தெரியாதவங்க கூட ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 70% மக்கள் வந்து அந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆழ்ந்த உறக்கம் வர்றது, இந்த விஷயங்கள்லாம் இங்கே சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக பெரும்பாலும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்புற்று வாழ்க, பல நாட்களாக தேக்கி வச்சிருந்த நிலைகள், இருக்கக்கூடிய சலன நிலைகள், எல்லா நிலைகளையும் ஒரே நாள் வேறு இருக்கக்கூடிய சபை இது. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெய். 13 வருஷமாக ஒரு ஆள் தூங்கலை. அதாவது வீட்டை விட்டு போய் மனைவி மக்களையெல்லாம் மறந்து அவர் பரதேசியை அலைஞ்சி அந்த பையன் வந்து இங்கே வந்து தான் தூங்கினேன் சாமின்னு சொன்னாப்படி. தூங்கி அதுக்கு பிறகு தான் இங்கேருந்து அந்த இதெல்லாம் சிகையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுய புத்தி வந்து ஊருக்கு போன இடங்கள். ரொம்ப பேர் வந்து இத்தனை வருஷம் நான் தூங்கினதே கிடையாது, இங்கே வந்து தான் தூங்கியிருக்கேன்னு சொல்ல விஷயங்கள் இங்கே ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. இங்கு வந்தவுடன் வாழ்வதற்கு ஆசை வந்து விடுகின்றது ஒவ்வொருவனுக்கும். ஓம் அகதீஷா. இங்கு வந்தவுடன் இன்னும் 20-25 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசை வந்து விட்டுகிறது. ஏனெனில் இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்தம் நீடித்து நிற்க வேண்டும் என்று வயதை கூட்டி தரச் சொல்லி அகத்தியனிடம் கேட்கின்றார்கள். அதையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. சொல்லும்.